இல்லை, எங்கள் தாம்பரத்தில் ஒரு பெரியவர் சார். அவர் யாரை பார்த்தாலும் மடக்குவார் சார். அவரை பார்த்தாலே ஓடிடுவான் எல்லாம். நான் வில்லங்கமாக கேள்வி கேட்பார், ஏடா குணமாக கேட்பார். எவனும் பதில் சொல்ல முடியலன்னும் போது அவருக்கு ஒரு சந்தோஷம். அப்படி ஒரு மகிழ்ச்சி கண்ட மனுஷன் என்ன பண்ணார், 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட மாட்டினார். என்ன அந்த ஸ்கூல்லேயே நீ தான் ஃபஸ்ட் ரேங்க்லாம் எடுக்கிறியாம, பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாம, நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சொல்கிறியா அப்படின்னாரு. கேளுங்க ஐயான்ட்டான். நான் டெல்லியிலேருந்து கல்கத்தாவுக்கு ஃப்ளைட்டில் போகிறேன். 800 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ஃப்ளைட் போகுது. அப்படின்னா என் ஏஜ் என்னான்னாரு. இந்த கேள்விக்கு சம்மந்தங்குதா? ஏடா குணமாக கேட்டார். அந்த பையன் என்ன பண்ணால் ஃபியூ செகண்ட்லேயே பதில் சொல்லிட்டான் சார். எக்ஸாக்ட்லி உங்களுக்கு ஏஜ் 60ன்னா. எப்படா கண்டுபிடிச்சா? 60 தாண்டா நடக்குது. என் செல்லமே நீ அறிவாளி தாண்டா, கண்டுபிடிச்சேன்னார். அந்த பையன் சொன்னான், எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒருத்தங்கிறான், அவன் எதை எடுத்தாலும் ஏடா குணமாக தான் பேசுவான். அவனுக்கு எல்லாரும் நாங்கள் அரக்கருக்குன்னு சொல்லுவோம். அவனுக்கு வயசு 30. அரக்கருக்கு 30ன்னா முழுக்கு இருக்குக்கு 60 தானே இருக்கணும்.